வணக்கங்க. இன்றைக்கி நாம் லைனிங் ப்ளவுஸில் ரெடிமேட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ளவுஸில் நல்ல பக்கத்தை எடுத்து மேலே போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே பைப்பிங்கை நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங்கை கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சு அதுக்குள்ளே பைப்பிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கார்னரில் நீங்கள் சரியாக தையல் அடிச்சுட்டு வரணும். இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே அடிங்க. பைப்பிங்கை கையில் எடுத்து அப்படியே அந்த வளைவுக்கு லைனிங்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பைப்பிங்கையும் வளைச்சி தைச்சிட்டு வரணும். கையில் பிடிமானமாக பிடிச்சிட்டு சரியாக வளைவாக பொறுமையாக அடிங்க. கரெக்டாக அந்த கார்னரில் தையல் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங்கும் லைனிங்கும் கரெக்டாக நீங்கள் வச்சு ஃபுல்லாக அந்த கார்னரில் தையல் அடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட் பண்ணிக்கோங்க, கிராச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைனிங்க்கு எப்போவுமே 1/2 இன்ச்சு விட்டால் போதும்னு சொல்லியிருந்தால நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் அடிச்சுக்கோங்க. எல்லா கார்னரும் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டே இந்த தையலை அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை அடித்ததுக்கப்புறம் லைனிங் அப்படியே உள்ளே விட்டு திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் பைப்பிங் சரியாக அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த கார்னரில் சரியாக மடிப்பு எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் தையல் அடிச்சுக்கலாம். இதை அடிக்கும் போதும் கார்னரை சரியாக பார்த்து அடிங்க. ப்ளவுஸோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கையை வளைச்சி இந்த மாதிரி தையல் அடிக்கணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நீட்டாக ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம பைப்பிங் அடித்தாச்சு. அப்புறம் கீழேயும் அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுட்ருங்க. இப்படி தாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு ரெடிமேட் பைப் வைக்கணும். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம இப்போது பைப்பிங் அடிச்சிருக்கோன்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.